காவேரியின் பிறந்தநாள் அன்று அதிகாலையிலேயே விஜய் பூக்கள் மற்றும் பெரிய கேக்குடன் அவர் வீட்டுக்கு வந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்கிறார். காவேரியின் பிறந்தநாள் தனக்கு எப்படி தெரியும் என்று அவர் குழம்ப, விஜய்க்கும் தன் அம்மா சாரதாவுக்கும் இடையே ஏதோ ரகசியமான நட்பு இருப்பதாக காவேரி சந்தேகப்படுகிறார். தன் மகளின் கோபத்தை பொருட்படுத்தாத சாரதா விஜய் கொண்டு வந்த கேக்கை வெட்டி பள்ளிக்கு எடுத்துச் சென்று அங்கிருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுக்குமாறு கட்டாயப்படுத்தி அனுப்பி வைக்கிறார். பள்ளியில் காவேரியின் மகளான அம்மு, விஜயின் மகள், தன் அப்பாவுக்கு காவேரி மிஸ்ஸை மிகவும் பிடித்துள்ளதாக மழலையோடு பேச அது காவேரிக்கு மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. ஆனாலும் மாணவர்கள் கேக் சாப்பிட்டு மகிழ்வதைக் கண்டு அவர் சமாதானமடைகிறார். மாலை வீட்டில் கங்கா, யமுனா என அனைவரும் சூழ பிறந்தநாள் கொண்டாட்டம் களைகட்டுகிறது. அப்போது விஜய் தன் குடும்பத்தினருடன் அங்கு வர அவர்களை பார்த்ததும் கங்காவும் யமுனாவும் அதிருப்தி அடைகிறார்கள். இது காவேரியின் சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. கேக் வெட்டி முடித்ததும் அம்மு ஒரு விலை உயர்ந்த பரிசை காவேரியிடம் கொடுக்கிறார். அதை திறந்து பார்த்த காவேரி அதிர்ச்சியடைகிறார். அதில் இருக்கும் முருகன் டாலர் போட்ட செயின் அவருக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒன்றாக தோன்றுகிறது. தன் கடந்த கால நினைவுகள் ஏதோ மங்கலாக வந்து போவதால் அவருக்கு தலைவலி ஏற்படுகிறது. காவேரிக்கு பழைய நினைவுகள் திரும்புகிறதோ என்ற பதற்றத்தில் சாரதாவும் எப்படியாவது உண்மை தெரிந்துவிடாதா என்ற ஏக்கத்தில் விஜயின் குடும்பத்தாரும் இருக்க கதை விறுவிறுப்பாக நகர்கிறது. காவேரிக்கு தலைவலி அதிகமாகவே கங்காவும் யமுனாவும் அவரை மெதுவாக அறைக்குள் அழைத்துச் சென்று படுக்க வைக்கிறார்கள். வெளியே விஜய் மிகுந்த கவலையோடு அமர்ந்திருக்க சாரதா அவரிடம், தம்பி, அவளுக்கு அந்த சங்கிலியை பார்த்ததும் ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதை இதோட விட்டுடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தா அவ உடம்பு இன்னும் மோசமாயிடும் என்று ரகசியமா சொல்கிறார். ஆனால் விஜயோ, இல்லை அத்தை, இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் உண்மையை மறைச்சுக்கிட்டே இருக்கிறது? ஆமா, அவளோட சொந்த பொண்ணுங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாமா? இந்த சங்கிலிய பார்த்தாவது அவளுக்கு பழசு ஞாபகம் வரும்னு தான் ஆசைப்பட்டேன் என்று ஆதங்கப்படுகிறார். அதே சமயம் விஜயின் சித்தி மற்றும் தாத்தா அங்கிருந்து கிளம்பும்போது கங்கா அவர்களை வழிமறித்து, எதுக்காக திரும்பவும் இங்க வர்றீங்க? ஏற்கனவே உங்க குடும்பத்தால காவேரி பட்ட கஷ்டம் போதாதா? அவ நிம்மதியா இருக்கிறத உங்களால சகிச்சுக்க முடியலையா என்று கோபமாக சத்தம் போடுகிறார். இவர்களின் வாக்குவாதம் கேட்டு அறைக்குள் இருந்து வெளியே வந்த காவேரி திகைத்துப் போய் நிற்கிறார். கங்கா, எதுக்கு இப்போ இவங்க கிட்ட சண்டை போடுற? இவங்க குடும்பத்தால நான் கஷ்டப்பட்டேனா? எனக்கு தெரியாம நீங்க எல்லாரும் என்ன மறைக்கிறீங்க என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்கிறார். சூழ்நிலை கைமீறி போவதை உணர்ந்த சாரதா பேச்சை மாற்ற முயல காவேரி அந்த முருகன் டாலர் செயினை கையில் எடுத்துக்கொண்டு, இந்த சங்கிலி எனக்கு விஜயோட மக அம்மு கொடுத்தது கிடையாது, இது என்னோடது. இத போட்டுக்கிட்டு நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்ட ஞாபகம் எனக்கு வருது. அந்த போட்டோ எங்க என்று ஆவேசமாக கேட்கிறார். காவேரியின் நினைவுகள் மெல்லத் திரும்புவதைக் கண்ட விஜய், காவேரி, அந்த புகைப்படம் என்கிட்ட இருக்கு என்று கூறி தன் அலைபேசியில் அவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட பழைய புகைப்படத்தை காட்டுகிறார். அதை பார்த்ததும் காவேரிக்கு தலை சுற்றுகிறது. விஜய் தன் கணவர் என்றும் தான் உயிருக்கு உயிராக நேசிக்கும் கதிர்தான் இந்த விஜய் என்றும் உண்மை புரியத் தொடங்குகிறது. ஆனால் அதே நினைவுகளோடு தனக்கு நேர்ந்த விபத்தும், சாரதா தன்னை ஏன் இத்தனை காலம் மறைத்து வைத்தார் என்ற கேள்வியும் அவர் மனதில் பெரும் புயலாக எழுகிறது. காவேரி அதிர்ச்சியில் உறைந்து போய் அந்த புகைப்படத்தை பார்த்துக் கொண்டிருக்க அங்கிருந்த அனைவரும் மௌனத்தில் ஆழ்கிறார்கள். கதிர், நீங்கதானா அது என்று காவேரி மெல்லிய குரலில் கேட்க விஜயின் கண்களில் கண்ணீர் வழிகிறது. ஆமாம் காவேரி, உன்னோட கதிர்தான் நான். உனக்கு விபத்து நடந்து நினைவாற்றல் போனதிலிருந்து உன் மனசுல பழைய கசப்பான சம்பவங்கள் வந்து உன்னை தவிக்க விட்டுடக்கூடாதுன்னு தான் உங்க அம்மா இவ்வளவு காலம் அமைதியா இருந்தாங்க என்று விஜய் உண்மையை உடைக்கிறார். ஆனால் காவேரியின் முகம் சட்டென்று மாறுகிறது. அப்போ அம்மு, அம்மு என் பொன்னா என்று கேட்டபடியே அருகில் நின்றிருந்த அம்முவை ஓடிப்போய் கட்டிப்பிடித்துக் கொள்கிறார். இத்தனை காலம் தன் மகளை ஒரு மாணவியாக மட்டுமே பார்த்ததை நினைத்து அவர் கதறி அழுகிறார். அந்த வீடே ஒரு நிமிடம் உணர்ச்சிப் பெருக்கில் தத்தளிக்கிறது. சற்று நேரத்திற்குப் பிறகு காவேரி மெல்லத் தேறி தன் அம்மா சாரதாவை திரும்பி பார்க்கிறார். ஏமா, என்கிட்ட இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிங்க? என் புருஷன், என் குழந்தை எல்லாரும் உயிரோடு இருக்கும்போது நான் யாருன்னே தெரியாம ஒரு அனாதை மாதிரி வாழ வச்சிட்டீங்களே என்று கோபமும் வேதனையுமாகச் சாடுகிறார். சாரதா தலை குனிந்தபடி, உன் உயிருக்கு ஆபத்து வரும்னு பயந்தேன் காவேரி, அப்போ இருந்த குடும்பச் சூழ்நிலை அப்படி என்று தழுதழுக்கிறார். அப்போது குறுக்கிட்ட கங்கா, அம்மா சொல்றது சரிதான் காவேரி, அப்போ உன்னை விஜய்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சவங்க இன்னும் அதே வெறியோட தான் இருக்காங்க. இப்போ கூட நீ யாருன்னு தெரிஞ்சா திரும்பவும் உனக்கு ஏதாவது செஞ்சிருவாங்களோன்றதான் பயமாயிருக்கு என்கிறார். இதை தற்செயலாக கேட்டுக்கொண்டிருந்த விஜயின் சித்தி முகம் மாறுகிறது. விஜய் காவேரியின் கையை பிடித்து,
இனி யாராலும் உன்னை பிரிக்க முடியாது காவேரி. நம்ம அம்முக்காகவும் நமக்காகவும் நான் எதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். இப்போவே நீ நம்ம வீட்டுக்கு வா என்று அழைக்கிறார். ஆனா காவேரி ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். இல்ல, எனக்கு இன்னும் பல விஷயங்கள் ஞாபகம் வரணும். என்னை தேடி வந்த உங்களை நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்ன இந்த நிலைக்கு ஆளாக்குனவங்க யாருன்னு எனக்கு தெரியணும். அவங்க முன்னாடி நான் ஒரு கோழையா வர விரும்பல என்று உறுதியாகச் சொல்கிறார். காவேரியின் இந்த அதிரடி மாற்றத்தை பார்த்து விஜய் மிரண்டு போகிறார். அவர் பழைய காவேரியாக மட்டும் திரும்பவில்லை, இன்னும் வலிமையான ஒரு பெண்ணாக மாறியிருப்பதை அவர் உணர்கிறார். காவேரியின் அந்த உறுதியான பேச்சைக் கேட்டு விஜய் ஒரு நிமிடம் திகைத்தாலும் அவள் பக்கபலமாக இருப்பேன் என்று உறுதி கொள்கிறார். காவேரி, உனக்கு தீங்கு செஞ்சது யார், எதனால இதெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லா உண்மையும் என்கிட்ட இருக்கு. ஆனா அத நீயே தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்று கூறி அன்றைக்கு இரவு ஒரு பழைய டைரியை அவளிடம் கொடுக்கிறார். அந்த டைரியை புரட்டிய காவேரிக்கு தான் முன்பு வேலை செய்த இடத்தில் நடந்த சில முறைகேடுகளும் அதை தட்டிக் கேட்டதால் ஏற்பட்ட பகைமையும் மெல்ல நினைவுக்கு வருகின்றன. அதே நேரத்தில் விஜயின் குடும்பத்தைச் சேர்ந்த சிலரே அந்த எதிரிகளோடு கைகோர்த்து தன்னை பிரிக்கச் சரி செய்ததை அறிந்து அதிர்ச்சியடைகிறார். மறுநாள் காலை காவேரி ஒரு புதிய முடிவெடுக்கிறார். அம்மா, நான் இப்போவே விஜய் வீட்டுக்கு கிளம்புறேன். ஆனா அங்க நான் ஒரு மருமகளா மட்டும் போகல, இழந்த என்னோட அடையாளத்தை மீட்டெடுக்கப் போறேன் என்று சாரதாவிடம் கூறிவிட்டு கங்கா மற்றும் யமுனாவை அழைத்துக் கொண்டு விஜயின் வீட்டிற்குச் செல்கிறார். விஜய் வீட்டிற்குள் காவேரி நுழைவதை பார்த்த விஜயின் பெரியப்பா குடும்பத்தினர் நடுக்கமடைகிறார்கள். காவேரி நேராக அவங்க முன்னாடி போய் நின்னு, என்ன செத்துப் போயிட்டேன்னு நினைச்ச காவேரி திரும்ப வந்துட்டாளேன்னு பாக்குறீங்களா? நீங்க செஞ்ச அநியாயத்துக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்லயும் சரி, விஜயோட வாழ்க்கையிலயும் சரி, எனக்கான இடத்தை யாராலும் தடுக்க முடியாது என்று சிங்கப்பெண்ணாக கர்ஜிக்கிறார். அம்மு ஓடி வந்து காவேரியின் கையை பிடித்துக்கொள்ள விஜய் பெருமையோடு காவேரியின் அருகில் வந்து நிற்கிறார். இத்தனை நாள் அமைதியாக இருந்த கதிரும் காவேரியும் இனி இணைந்து எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளத் தயாராகிறார்கள். காவேரியின் இந்த அதிரடி மாற்றத்தைக் கண்டு அந்த வீடே ஸ்தம்பித்துப் போகிறது. விஜயின் பெரியப்பா, என்னடி மிரட்டுறியா? பழையபடி நீ இங்க வந்து அதிகாரம் பண்ணலாம்னு நினைக்காதே என்று எகிற விஜய் குறுக்கே வந்து நிற்கிறார். இத்தனை நாள் நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்ததுக்கு காரணம் காவேரி இல்லைங்கிற அந்த ஒரு வலிதான். ஆனா இப்போ அவ வந்தாச்சு. இனிமே அவளுக்கு எதிரா ஒரு துரும்பை எடுத்து போட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று எச்சரிக்கிறார். காவேரி அங்கிருந்த பெரியப்பா மற்றும் அவரது மகனை பார்த்து, நீங்க செய்த சொத்து அபகரிப்பு விவகாரமும் விபத்துக்கு காரணமான அந்த ஆட்களோட நீங்க பேசின போன் ரெக்கார்ட்ஸும் என் கைக்கு வந்துடுச்சு. இன்னும் அரை மணி நேரத்துல போலீஸ் இங்கே வரும். மரியாதையா உண்மைய ஒத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறப் போறீங்களா, இல்ல கையும் களவுமா பிடிபடப் போறீங்களா என்று ஆதாரங்களை அடுக்கத் தொடங்குகிறார். தங்கள் சதி அம்பலமானதை உணர்ந்த அவர்கள் வேறு வழியின்றி அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். அவர்கள் போன பிறகு காவேரி மெல்லச் சோபாவில் அமர்கிறார். இத்தனை போராட்டங்களுக்குப் பிறகு அம்மு ஓடி வந்து காவேரியின் மடியில் அமர்ந்து, இனிமே நீங்க என் கூடவே இருப்பீங்க தானே மிஸ், இல்லையம்மா என்று கேட்க காவேரியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிகிறது. இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அம்முக்குட்டி என்று அவளை அணைத்துக் கொள்கிறார். விஜய் காவேரியின் அருகில் அமர்ந்து, காவேரி, இவ்வளவு சீக்கிரம் நீ எல்லாத்தையும் சமாளிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல என்கிறார். அதுக்கு காவேரி, உங்க அன்பும் நம்ம அம்முவும் எனக்கு கிடைச்ச அப்புறம் எனக்கு எதுக்கு பயம்?